வாங்க, இன்னைக்கு நாம சோழர் காலத்துல நடந்த ஒரு திக் திக் சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம். கடல் புறா நாவலின் அடுத்த தொடரை தவறாமல் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். கடல் புறா நாவல்ல வர்ற ஒரு மாசான சீன் இது. ஒரு சரித்திர காலத்துக்கே ஒரு சின்ன பயணம் போய் வரலாமாங்க. கதையோட தொடக்கமே அதிரடியா இருக்கு பாருங்க. எதிரி மன்னன் அனந்தவர்மன் அவனோட அரசவையில இருக்கான். அப்போ அந்த மண்டபமே அதிர்ற மாதிரி ஒரு குரல் கேக்குது. அது நம்ம ஹீரோ அனபாயனோட குரல் தான். யோசிச்சு பாருங்க. ஒரு சிங்கம் அதுவா வலிய போய் ஒரு குகைக்குள்ள நுழையுது. அந்த குகைக்குள்ள 100க்கும் மேற்பட்ட ஆயுதம் ஏந்தின வீரர்கள் காத்துட்டு இருக்காங்க. இது ஒரு பொறின்னு தெரிஞ்சும் அனபாயம் உள்ள போறான். ஏன்? அதுக்கு பின்னால என்ன காரணம் இருக்க முடியும்? இப்போ நீங்களே இந்த 2 பேரையும் பாருங்க. ஒரு பக்கம் கையில எந்த ஆயுதமும் இல்லாம ரொம்ப அமைதியா ஆனா ஒரு ராஜ கம்பீரத்தோட நிக்கிறான் அனபாயன். அவன் பார்வையில ஒரு சின்ன பயம் கூட இல்ல. இன்னொரு பக்கம் சிம்மாசனத்துல உட்கார்ந்திருந்தோம், அதிர்ச்சியிலையும் பயத்திலையும் உறைஞ்சு போயிருக்கான் மன்னன் அனந்தவர்மன். சொல்லுங்க, இந்த இடத்தோட உண்மையான ராஜா யாரு? அனபாயனை பார்க்க ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்கான். ஆனா அவனோட பார்வை அந்த முழு சபையையும் ஒரு நொடியில அளவெடுக்குது. அவனோட சொந்த நண்பனான கருணாகர பல்லவனே, ஐயையோ இது மரணப்பொறி, இதுல போய் மாட்டிக்கிட்டியேன்னு பயந்து நிக்கும்போது அனபாயன் மட்டும் அசரவே இல்ல. அங்கிருந்த மத்தவங்கெல்லாம் துணிச்சலுக்கும் ஒரு அளவு வேணாமான்னு தங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அந்த ஆரம்ப அதிர்ச்சியிலிருந்து கொஞ்சம் மீண்டதும் மன்னன் அனந்தவர்மன் ஒரு பெரிய தப்பு பண்ண போறான். அனபாயன் கையில ஆயுதம் இல்லாதத அவனோட பலவீனமா நினைச்சிட்டான். அவனை ரொம்ப சுலபமா பிடிச்சிடலான்னு கணக்கு போட்டு ஒரு சூதாட்டத்தை ஆரம்பிக்கிறான். இதோ வந்துருச்சு அந்த மோசமான கட்டளை, அவனை பிடியுங்கள். அடுத்த நொடி 100 வாள்கள் உரையிலிருந்து உருவப்படுது. அந்த இடமே ரொம்ப டென்ஷனா மாறுது. ஒரே ஒரு ஆள், ஆனா அவனை சுத்தி ஒரு பெரிய படையே நெருங்கி வருது. ஆனா அந்த நிசப்தத்தை கிழிச்சுக்கிட்டு ஒரு சத்தம் கேக்குது. அது ஒரு சிரிப்பு சத்தம். அது நம்ம அனபாயனோட சிரிப்பு. அந்த ஒரு சிரிப்பு மொத்த ஆட்டத்தையுமே மாத்திருச்சு. அந்த சிரிப்பு அந்த மண்டபம் முழுக்க எதிரொலிச்சு அனந்தவர்மனுக்கு தன்னை பார்த்து 100 பேர் ஏளனமா சிரிக்கிற மாதிரி ஒரு பிரம்மையை ஏற்படுத்துச்சு. எதுக்கு அவன் சிரிக்கிறான்? தனியா ஆயுதம் இல்லாம நின்னுட்டு இருக்கான். எங்க இருந்து வருது இந்த தைரியம்? அனந்தவர்மனுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா இதுக்கான பதில் அவனுக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்கு. அட்டையப்பா, அனபாயனுக்கு பின்னாடி நிக்கிறது இளவரசி காஞ்சனாதேவி. அவ புருவம் அவ கையில இருக்கிற வில்லை விட அழகா வளைஞ்சிருக்கு. ஆனா அவ கையில இருக்கிற அந்த வில்லுல இருந்து ஒரு விஷம் தடவை அம்பு நேரா மன்னனோட இதயத்தை குறி வைக்குது. அந்த பூ மாதிரி இருந்த கையில அவ்வளோ ஒரு உறுதி. இதுதான் அனப்பாயனோட உண்மையான ஆயுதம். மன்னன் என்ன நினைச்சான்? ஒரு சின்ன பொண்ணுதானே, இவளால என்ன பண்ணிட முடியும்னு ரொம்ப சாதாரணமா எடை போட்டான். ஆனா அவனுக்கு தெரியாது, அவ கடாரத்து இளவரசன். அவங்க அப்பா அவள ஒரு பையன் மாதிரியே வளர்த்திருக்காரு. வில்வித்தையிலையும் வாழ்விச்சிலையும் அவ ஒரு நிபுணர். மன்னன் பண்ணின மிகப்பெரிய தப்பே அவளை குறைச்சு மதிப்பிட்டதுதான். இப்ப பாருங்க, ஆட்டம் எப்படி தலகீழா மாறுதுன்னு. உண்மையான தளபதி யாருன்னு அனபாயன் காட்ட ஆரம்பிக்கிறான். அந்த குழப்பமான சூழ்நிலையில அவனோட குரல் அடுத்தடுத்த கட்டளைகளா ஒலிக்க மொத்த கண்ட்ரோலும் அவன் கைக்கு வருது. அடுத்தடுத்து கட்டளைகள் பறக்குது. வீரர்களே, ஆயுதங்களை கீழே போடுங்க. கருணாகரா, எல்லா ஆயுதத்தையும் கைப்பற்று. தமிழ் கைதிகளே, வேகமா வெளியேறுங்க. கிளாங் கிளாங்னு வாளும் ஈட்டியும் கீழே விழற சத்தம் மட்டும்தான் கேக்குது. இது வெறும் தைரியம் இல்ல, இதுதான் ஒரு கச்சிதமான வியூகம். கடைசியா கைதிகளை எல்லாம் வெளியே அனுப்பிட்டு அனபாயன் வெளியே இருந்து அந்த அரசபை கதவை பூட்டிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீதிபதியா இருந்த மன்னன் இப்போ அதே கோர்ட்ல ஒரு கைதி. நாம சிறையில இருந்த மாதிரி இவனும் கொஞ்ச நேரம் சிறையில இருக்கட்டும்னு சொல்லிட்டு அனபாயன் சிரிக்கிறது அவனோட வெற்றியின் முழக்கம். சரி, அவங்க வெற்றிகரமா தப்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த வெற்றிக்கு காரணம் கையில இருந்த ஆயுதங்கள் இல்ல. இது நமக்கு ஒரு ஆழமான உண்மையை சொல்லிக் கொடுக்குது. அப்பதான் கருணாகர பல்லவன் காஞ்சனாவை பார்த்து ஒரு விஷயம் உணர்றான். சில சமயம் ரொம்ப பெரிய ஆபத்து ரொம்ப அழகான உருவத்துல ஒளிஞ்சிருக்கும். காஞ்சனாவோட அந்த அழகுதான் அங்க இருந்த அவ்வளோ பெரிய ஆபத்தை எல்லாருடைய கண்ணிலிருந்தும் மறைச்சிருக்கு. சோ இந்த கதை கடைசியா நம்மகிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எது அதிக சக்தி வாய்ந்தது? நம்ம கையில இருக்கிற வாளா, இல்லைன்னா நம்ம மூளையில இருக்கிற திட்டமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள்.